இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று திருத்தூதர்கள் யூதா ததேயு, சிமெயோன் இவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 2 பேருடைய விழாவை கொண்டாடும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி, இயேசு ஆண்டவர் தன்னுடைய முதல் சீடர்கள் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்த பகுதி. 6வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி, அதில் 12லிருந்து 19 வரை அவர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆண்டவர் மிக நீண்ட நேரம் இரவு முழுவதும் ஜெபித்துவிட்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்த பின்பு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடுத்த வரிகளிலே அவர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறார். 17வது வார்த்தை, இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களாக இருப்பவர்கள் மக்களோடு மக்களாக இறங்கி வர வேண்டும். அவர்களுடைய நிலையில் வந்து அவர்களை சந்திக்க வேண்டும். சமதளமான இடத்திற்கு வந்தார், அவர்களுடன் இருந்தார். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்வதை கேட்கவும் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவருடைய பிணியையும் நீக்கியதால் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் அவரை தொட முயன்றனர். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் வலிமை தருகிறார். மக்களோடு மக்களாக நாமும் இறங்கி வந்து, நாம் ஒன்றும் உயரத்தில் இல்லை, நாம் இருந்த பள்ளத்தாக்கிலிருந்து தான் நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்து நம்மை உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த உயரம் கடவுள் நமக்கு கொடுக்கிற பேர் இறக்க செயல். ஆகையினால் நாம் உலக பிரகாரமாக உயரத்தில் இல்லாமல் மக்களோடு இறங்கி வந்து அவர்கள் மத்தியிலே அவர்களை சந்திக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்வதை கேட்க, பிணிகள் நீங்கி நலம் அடைய வந்திருந்தார்கள் இல்லையா? ஆகையினால் மக்களோடு எதற்காக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு அவர்களுடைய பிணி தீர்க்க, பேய்களை ஓட்ட. இதைத்தான் நாம் 10வது அதிகாரத்திலே மத்தேயு நற்செய்தியிலே தொடக்கத்திலேயே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை திருத்தூதர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற வல்லமைகளாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். தினம்தோறும் எங்காவது ஒரு இடத்தில் இயேசுவை அறிவிக்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஊழியர்களாக இருப்பவர்கள். 2, அவர்கள் நலமடைவதில் நாம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக இயேசுவிடம் பரிந்துரைக்க வேண்டும். தீய சக்திகளாக இருக்கிற ஆணவம், சுயநலம், விபச்சாரம் போன்றவைகளை எல்லாம் நாம் வேறறுக்க பாடுபட வேண்டும். தீயவைகள், சாத்தானுடைய கேடுகள் அவைகளில் மக்களை விடுவிக்க நாம் பாடுபட வேண்டும், முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இன்று உம்முடைய ஊழியர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எடுத்துரைத்து உம்முடைய பேர் இறக்க செயல்களை பிரதிபலிக்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரே, அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் வழியாக நீர் அற்புதங்களை செய்து ஆண்டவரே, அனைவரும் இயேசுவை தொட முயன்றனர் என்று எழுதப்பட்டுள்ளதே, அதுபோல அனைவரும் அவர்கள் பால் ஈர்க்கப்பட வேண்டும். அவர்கள் வழியாக, அவர்களை இலக்காக கொண்டு அல்ல, அவர்கள் வழியாக ஆண்டவரே உம்மை வந்து அடைய வேண்டும். உம்முடைய மகிமையை அவர்கள் நாட வேண்டும். உம்முடைய விருப்பங்களை அவர்கள் செய்து வாழ்நாள் முழுவதும் உமக்கு உரிய சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ வேண்டும். அதற்காக ஆண்டவரே ஈர்ப்பு தன்மையை, தெய்வீக வல்லமையை உம்முடைய ஊழியர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.